சென்னை பூந்தமல்லி அருகே பிளாஸ்டிக் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் தொழிலாளர்கள் 4 பேர் உடல் கருகி உயிரிழந்துள்ளனர். பூந்தமல்லியை காடுவெட்டி என்ற இடத்தில் உள்ள பிளாஸ்டிக் குடோனில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டது. குடோனில் இருந்த பிளாஸ்டிக் பொருட்கள் தீப்பற்றி எரிந்தன. அந்த பகுதி முழுவதும் கரும் புகை சூழ்ந்தது. இதனால் தீயணைப்பு வீரர்களால் உள்ளே புகுந்து மீட்பு பணியை மேற்கொள்ள முடியவில்லை. இதனால் குடோன் உள்ளே சிக்கிக்கொண்ட வட மாநில தொழிலாளர்கள் 2 உட்பட 4 தொழிலாளர்கள் உடல் கருகி உயிரிழந்தனர். சம்பவம் பற்றி அறிந்து அங்கு விரைந்து வந்த கோட்டாட்சியர் பொறுப்பு வகிக்கும் வீரப்பன் மீட்பு பணியை முடுக்கிவிட்டார். அதில் 2 நபர்கள் ஒரிசாவை சேர்ந்தவர், ஒருவர் காஞ்சிபுரத்தையும் மற்றொருவர் திருச்செந்தூரையும் சேர்ந்தவர். இந்த குடன் ராஜகன்னி ட்ரேடர்ஸ் என்ற பெயரில் இமானுவேல் என்பவருக்கு சொந்தமான குடனாகும். தீ விபத்து எப்படி ஏற்பட்டது என்பதற்கு காரணம் தெரியவில்லை. உடனடியாக தகவல் தெரிந்தவுடன் உடனடியாக தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்துள்ளனர். 70 இடங்களிலிருந்து வாகனங்கள் தீயணைப்பு வாகனங்கள் தீ அணைக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த இறந்துவிட்ட நபர்களின் உடல்கள் மெட்ராஸ் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இருப்பினும் குடோனில் பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்பட்டனவா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது.